சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த செய்தி, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் எப்போது? இதற்கான விடை இன்றே தெரிகிறது. இன்று மாலை தருகிறது. இன்று மாலை இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு உள்ளிட்ட தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் தேதியை அறிவிக்கிறது. இது பற்றிய முக்கிய தகவல்களோடு டெல்லியிலிருந்து இணைகிறார் வெங்கடேசன். இஸ் இட் அஃபிஷியல்? தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறதா இன்று மாலை அறிவிக்கிறோம் அப்படின்னு? வணக்கம். தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதியை இன்று அதிகாரப்பூர்வமாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் டெல்லியில் உள்ள விஞ்ஞான பவனில் இன்று மாலை 4 மணிக்கு அறிவிக்கிறார். இந்த 5 மாநில மக்களும் 5 மாநில அரசியல் கட்சிகளும் இந்த தேதிக்குத்தான் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். இந்த தேதியை இன்று அறிவிக்கப்படும் என்று சற்று முன்னர் தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் அதிகாரப்பூர்வ அழைப்பு என்பது அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து அடுத்தடுத்து நடக்கப்போவது என்ன என்பதை பார்த்தோம் என்றால், இந்த தேர்தல் ஆணையர்கள் சந்திப்பின் போதே தேர்தல் எத்தனை கட்டமாக நடைபெறும் என்பது அறிவிக்கப்படும். அதைத் தொடர்ந்து அந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போதே இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வருகிறது என்பதை தலைமை தேர்தல் ஆணையர் முறையாக அறிவிப்பார். இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த உடனேயே அரசின் அந்த 5 மாநில அரசின் நிர்வாகம் என்பது தேர்தல் ஆணையத்தின் கீழ் சட்டப்படி வந்துவிடும். தேர்தல் சார்ந்த அறிவிப்புகளை எவ்வித அறிவிப்புகளையும் தமிழக உள்ளிட்ட 5 மாநில அரசுகளும் மேற்கொள்ள முடியாது. தேர்தல் பார்வையாளர்களும் இந்த 5 மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே துணை இராணுவ படையினர் இந்த 5 மாநிலங்களுக்கும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சகம் விரிவான திட்டத்தை செய்துள்ளது. எனவே இந்த தேதிக்கு தான் இந்த 5 மாநில மக்களும் காத்திருந்தார்கள். இன்று மாலை எப்போது தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான தேர்தல் நடைபெறும் என்ற விடை இன்று மாலை 4 மணிக்கு தெரியும் வருகிறது. ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஸோ ஆக இன்னைக்கு அறிவிக்கும் பொழுது த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இன்றே அமலுக்கு வந்துவிடக்கூடிய சூழல் இருக்கிறது. நம்ம யூகிக்க முடியாது. தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் பொழுது தான் அரசியல் கட்சிகளுக்கு கூட தெரியும். ஆனால் வழக்கமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு கட்டமாக தான் தேர்தல் நடக்கும். இன்னைக்கு அது சார்ந்த இன்புட்ஸை எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன அறிகுறிகள் இருக்குது? இந்த வழக்கமான முறையிலேயே தமிழ்நாட்டுக்கு ஒரு கட்டமாக நடக்குமா, இல்லை இந்த முறை இதிலேருந்து வேறுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா வங்கம் போன்ற மேற்கு வங்கம் போன்ற இடங்கள் எல்லாம் பல கட்டமாக தான் தேர்தல் நடக்கும். தமிழ்நாடு இந்த முறை வழக்கமான பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறதுக்கான அறிகுறிகள் இருக்கா? அதர்வைஸ் 2 விதமான கருத்துகள் தேர்தல் ஆணையத்திற்கு சொல்லப்பட்டது. குறிப்பாக அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரே கட்டமாக தேர்தலை நடத்துங்கள், ஏனெனில் தமிழ்நாடு அமைதியான மாநிலம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இங்கு எழக்கூடிய வாய்ப்பில்லை என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்திய நிலையிலும் தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் இந்த விவகாரத்தில் ஒரு தெளிவான முடிவை எடுத்திருப்பதாகவே தெரிகிறது. மேற்கு வங்கம், அசாம் ஆகிய மாநிலங்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மேலும் இந்த துணை இராணுவ படைகள் அந்த பாதுகாப்பு பணிகளுக்காக ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் நகர்த்த வேண்டியிருப்பதால் அந்த தேதி என்பது பல கட்டங்களாக நடத்தவே வாய்ப்புள்ளது. இந்த 2 மாநிலங்களிலும் ஒரே மாதிரியான துணை இராணுவ படைகளே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். எனவே அந்த 2 மாநிலங்களிலும் பல கட்ட தேர்தல், 3 அல்லது 4 கட்ட தேர்தல்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. கேரளம், தமிழகம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கவே வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தேர்தல் ஆணையத்தோட ஆலோசனையில் தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் ஏக குரலாக ஒரு கட்டமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா? அதுதான் இன்புட்ஸா? அனைத்து கட்சிகளும் ஒரே ஏக குரலாக அவர்கள் சொன்னது ஒரே கட்ட தேர்தல் நடத்த வேண்டும் என்பதே. இருப்பினும் இந்த அரசியல் சூழல் உள்ளிட்டவற்றை, மேலும் சட்டம் ஒழுங்கு ஆகிய சூழலையும் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே கருத்தில் கொண்டுள்ளது. பல்வேறு ஆலோசனைகளுக்கு பிறகு ஒரு மாநிலத்தில் எத்தனை கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்பதை முடிவை எடுக்க வேண்டிய முழு பொறுப்பும் முழு அதிகாரமும் தேர்தல் ஆணையத்திற்கே உள்ளது. இதில் எவ்வித குறுக்கீடும் இருக்க வாய்ப்பில்லை. இருப்பினும் இந்த தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தவே அதிகமான வாய்ப்புள்ளதாகவே கூறப்படுகிறது. இறுதியில் இன்று மாலை 4 மணிக்கே தெரியும் அது ஒரு கட்டமா அதிகபட்சமாக 2 கட்டமா என்பது இன்று மாலை
அதற்கான விடை தெரிந்துவிடும் வருகிறது. தமிழ்நாடு அசெம்பிளி எப்போ எக்ஸ்பயர் ஆகுது, எப்போக்குள்ள தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்துறதுக்கான சூழல் இருக்குது? அஃப்கோர்ஸ் நம்ம ரொம்ப பிஎம் பண்ணுறோம், இன்னைக்கு மாலையில் எல்லாம் தெரிஞ்சிடும். நான் இஃப் மை மெமரி சர்வ்ஸ் ரைட், பிப்ரவரி மாதமே கடந்த தவணையில் அறிவிச்சாங்க, கடந்த தேர்தல் போது அறிவிச்சாங்க. இப்போது மார்ச் மத்தியில் அறிவிக்கிறதுனால இது வந்து ஏப்ரல் எண்டுக்கு போகலாமா? போன முறை ஏப்ரல் ஏர்லியாக நடந்தது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் வருது? நிச்சயமாக அந்த தேர்தல் என்பது இந்த ஏப்ரலுக்குள் அவர்கள் நடத்துவதற்கு தான் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இருப்பினும் இது மே முதல் வாரத்தில் அந்த கோடை காலம் தொடங்குவதற்கு முன், குறிப்பாக ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடத்துவதற்கு முன் வானிலை அதிகாரிகள் உள்ளிட்ட அவர்களின் ஆலோசனைகளும் தேர்தல் ஆணையம் வழக்கமாக பெறுவதற்கு அந்த நடைமுறை என்பது உள்ளது. ஒரு மாநிலத்தில் இந்த தேதியில் தேர்தல் நடத்தும் போது அந்த மாநிலத்தில் வானிலை எவ்வாறு இருக்கும், கடுமையான வெயில் இருக்குமா, மழை இருக்குமா, கடுமையான பனி இருக்குமா போன்ற அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொண்டே அந்த முடிவு என்பது எடுக்கப்படுகிறது. இதில் வானிலை அதிகாரிகளும் சில அறிக்கைகளை அந்த முன்னறிவிப்புகளை தந்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த தேர்தல் அறிவிப்பு என்பது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி வெங்கடேசன். நமக்கு நிறைய கேள்விகள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் இன்று மாலையே விடை தெரிந்திடும். ஆக இன்றே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருகிறதுங்கிற புரிதல் வருகிறது. ஸோ அதனால் ஒரு பாலிசி டெசிஷன்ஸு தேர்தலை எதிர்நோக்கக்கூடிய மாநிலங்கள் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இன்று மாலைக்கு பிறகு வரும். ஒரு கட்டமா, பல கட்டமா, 2 கட்டமா என்பதெல்லாம் நமக்கு விடை தெரிந்திடும். வழக்கமாக ஒரு கட்டமாக தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலம்தான் தமிழ்நாடு. அதே தொடரப் போகிறதா என்பதற்கும் நமக்கு விடை தெரிந்திடும். ஸோ மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வருதுங்கிறதுனால பண பரிவர்த்தனை இதிலெல்லாமும் கூட கட்டுப்பாடு வரத்துக்கான சூழல் இருக்கிறது. ஸோ அதற்கெல்லாம் பீப்புள் ஷுட் பி அவேர். இந்த நிலையில் திரு வெங்கடேசனுக்கு கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. சென்னையில் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.